ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். வாங்க படிக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மேக்ஸில் HCF எல்சிஎம் பார்க்க போகிறோம். இது பார்ட் 1 வீடியோ தான். ஷார்ட் வீடியோவாக கொடுக்கணுன்னு தான் கம்மியாயிடுச்சு. ஸோ இது பார்ட் 1 வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோலாம் நான் நெக்ஸ்ட்டு தரேன். நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம HCF அண்ட் எல்சிஎம் தான் பார்க்க போகிறோம். அது முன்னாடி நான் யூஸ் பண்ணுற புக் பற்றி சொல்லிடுறேன். நான் அரிஹாந்த் புக் யூஸ் பண்ணுறேன். அதோட இந்த ஃபாஸ்ட் ட்ராக் புக் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு. இது எல்லாமே கவர் ஆகும். எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே, எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குமே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபியூ டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. ஈஸியாக சால்வ் பண்ணுறது, அந்த மாதிரி டைரக்ட் ஃபார்முலாஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால எனக்கு இந்த புக் ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் RS அகர்வாலும் இருக்குது. நம்ம இதில் சால்வ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் டெக்னிக்ஸ்லாம் இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம RS அகர்வாலில் இருக்கிற இதுவும் பார்க்கலாம், சம்ஸும் பார்க்கலாம். அண்ட் தென் ஸ்கூல் புக்லேயும் நம்ம ஸ்கூல் புக்ஸில் கொடுத்துருப்பாங்களே HCF அண்ட் LCM, அதுவும் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ HCF அப்படின்னா என்னென்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், ஓகேங்களா. LCMனா லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ். அதாவது HCFன்றது டிவைசஸில் வச்சு வரும், LCMன்றது மல்டிபிள்ஸ் வச்சு வர்றது தான் LCM, ஓகேங்களா. இதுக்கு பேசிக்காக உள்ள ஒரு இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு LCMல சால்வ் பண்ணி பார்ப்போம். ஃபைண்ட் LCM ஆஃப் 8, 12, 15. இதுக்கு LCM கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட் மெத்தட் அப்படின்னா தனித்தனியாக கண்டுபிடிக்கிறது. தனித்தனியாக நம்ம டிவைசஸ் வச்சு கண்டுபிடிப்போம். 8 2 டைம்ஸில் போகும். நம்ம இதில் லீஸ்ட் ப்ரைம் நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா. தென் 2 டைம்ஸ் 2 1 கீழே 1 வர வரைக்கும் நம்ம பண்ணணும். மல்டிபிள் பண்ணிகிட்டே இருக்கணும். 12க்கு 2 6 டைம்ஸ் 2 3 டைம்ஸ் 3 1. 15க்கு 2 போகாது, 3 5s நெக்ஸ்ட்டு 3ல போகாது, ஸோ 5. ஸோ 8க்கு என்னெல்லாம் இருக்குது, 2 × 2 × 2. ஸோ இது எப்படி எழுதலாம்னா 2 க்யூப்னு எழுதலாம். 12க்கு என்னெல்லாம் இருக்குது, 2 × 2 × 3. இது எப்படி எழுதலாம்னா 2 ஸ்கொயர் × 3. 15க்கு எப்படி எழுதலாம்னா 3 × 5. 3 power 1 × 5 power 1. வெறும் 3 இருக்குன்னா பவர் 1. ரெண்டு 2 இருக்கிறனால 2 ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன், ஓகேவா. ஸோ இதில் லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸுக்கு இதில் என்னென்ன நம்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 இருக்கா, 2 எழுதிக்கோங்க. இன்ட்டு 2, அதுக்கப்புறம் 3 இருக்குது, 3 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5 இருக்குது. ஸோ இது மூணுமே எழுதிக்கோங்க. இது மூணுத்துக்குமே எந்த இதுக்கு ஹையர் பவர் இருக்கோ அந்த பவர் இதில் எழுதணும், ஓகேங்களா. இப்போ 5க்கு பவர் பாருங்கள், 5 இது ஒன்று தான் இருக்குது, ஸோ 1. 3க்கு காமனாக ஒன்று தான் இருக்குது, ஸோ 1. 2க்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயருக்கு 2 க்யூப்னு இருக்குது. இதில் எது பெருசு, 2 க்யூப் தானே பெருசு, ஸோ 2 க்யூப்னு எழுதிக்கோங்க, ஓகேயா. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன, 2 க்யூப்னா 2 க்யூப்க்கு 2 2s are 4, 4 2s are 8 into 3 into 5. 8 5s are 40 into 3 120. 120 தான் இதுக்கு LCM. இதுக்கு செகண்ட் மெத்தட் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூணுமே ஒரே இதில் எழுதும். எனக்கு இந்த மெத்தட் தான் பிடிக்கும், நான் இதுதான் எப்பவுமே ஃபாலோவும் பண்ணுவேன். மூணுமே எழுதிக்கணும். எழுதிட்டு காமனாக எது மல்டிபிள் ஆகுது, டிவைசிபிள் ஆகுது அப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ காமனாக எது டிவைசிபிள் ஆகுது, 8க்கு 2 டைம்ஸ் போட்டோன்னா 8க்கு 4 டிவைசிபிள் ஆகும், 12க்கு 6 ஆகும், 15 ஆகாது. ஸோ 15 அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு திருப்பியும் 2 டைம்ஸில் மல்டிபிள் ஆகிறது இருக்கா, 2 2s 2 3s 15 அப்படியே எழுதிக்கோங்க. தென் 2 1 வரும், 3 அப்படியே எழுதிக்கோங்க, 15 அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இது ரெண்டுமே காமனாக 3ல் மல்டிபிள் ஆகும். ஸோ இந்த 1 அப்படியே கீழே எழுதிக்கோங்க. 3 1s 5. இதுக்கு 5 டைம்ஸ் போகும், 1 1 1.
ஸோ கீழே வந்து 1 1 1 அப்படின்னு வரணும். அது வர வரைக்கும் எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் கீழே 1 1 1 வர வரைக்கும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சைடில் இருக்கு இல்லையா, இது எல்லாமே இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 2s are 4, 4 2s are 8, 8 5s are 40, 43s are 120. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்துச்சு. சேம் ஆன்சர் வந்துச்சா? ஸோ நீங்கள் உங்களுக்கு இதில் எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸின்னு தோணுதோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இதே மெத்தட் தான் ஹெச்சிஎஃப்க்கும் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஹெச்சிஎஃப் எப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஹெச்சிஎஃப்க்கு நம்பர்ஸ் ஃபைண்ட் ஹெச்சிஎஃப் ஃபார் 24 30 42. தனித்தனியாக இதே மாதிரி மெத்தட் 1 தனித்தனியாக நம்ம சால்வ் பண்ணோம். 24 எத்தனை டைம்ஸ் போகும்? 2s are 12 டைம்ஸ், 2 6s are 2, 3s are 3 1 30. 30க்கு நம்ம டைரெக்டாக 3 யூஸ் பண்ணிக்கலாம். 3 10s are 10 3ல போகாது. ஸோ 2 5s are 5 1. நெக்ஸ்ட் 42 2s are 1. 21 2ல போகாது. 3 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 3 7s are. நெக்ஸ்ட்டு 7 1. ஓகேவா? ஸோ இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேவா? ஸோ இப்போ தனியாக எழுதிக்கலாம். 24க்கு என்னலாம் வருது? 2 × 2 × 2 × 3 ஈக்குவல் டு 2 cube × 3 power 1. ஓகேங்களா? 30க்கு என்னலாம் வருது? 3 × 2 × 5, 3 power 1, 2 power 1, 5 power 1. 42க்கு என்னலாம் வருது? 2 × 3 × 7, 2 power 1 × 3 power 1 × 7 power 1. இதில் நம்ம என்ன பார்க்கணுன்னா, எல்சிஎம் என்ன பார்த்தோம்? ஹையஸ்ட்டு பவர் எது இருக்கோ அது நம்ம எடுத்துக்கிட்டோம். அதே இதுக்கு வந்துட்டு காமனாகவும் இருக்கணும் அண்டு லீஸ்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? அது மாதிரி எடுக்கணும். ஸோ இதில் மூணுத்துக்குமே காமனாக என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். 2 இங்கே இருக்குது, 2 இங்கே இருக்குது, 2 மூணாவதுலேயும் இருக்குது. ஸோ 2 எழுதிக்கோங்க. இன்ட்டு நெக்ஸ்ட்டு 3 இருக்குது, 3 செகண்ட் இதுலேயும் இருக்குது, தேர்ட் இதுலையும் 3 இருக்குது, அதையும் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5 பாருங்கள். 5 இதில் மட்டும் தான் இருக்குது, வேறு ரெண்டுத்துலேயுமே இல்லை. ரெண்டுத்துலையுமே இருக்கணும், இருந்தால் தான் நம்ம எழுதணும். 7 பாருங்கள். 7 வந்து இதில் மட்டும் தான் இருக்குது, மேலே ரெண்டுத்துலேயும் இல்லை. ஸோ அது மட்டும் எழுதணும். இப்போ 2 and 3 இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் லீஸ்ட்டாக எது இருக்குது, கம்மியாக எது இருக்குது அப்படின்னு பாருங்கள். 2 cube இது ஹையஸ்ட்டாக இருக்குது, 2 power 1 லோயஸ்ட். இதுக்கும் கீழே ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். 2 power 1 ரெண்டுமே இருக்குது. 2 ஸோ 2 power 1 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 power 1 இது லீஸ்ட் பார்த்தாலே தெரியுது. நெக்ஸ்ட்டு வேறையும் செக் பண்ணிப்போம். 3 power 1 தான் இருக்குது, 3 power 1 ஸோ 1. ஸோ 2 3s are 6 தான் ஹெச்சிஎஃப். ஓகேங்களா? இதுக்கு மெத்தட் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேம் எல்சிஎம் மாதிரி தான். 24 30 42. இதுக்கு நம்ம காமனாகவே 3 டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 3 8s are 3 10s are 3 14s are. நெக்ஸ்ட் இது 2 டைம்ஸ் போகும். 2 4s are 2 5s are 2 7s are. திருப்பி இது காமனாக மூணுமே. இதுக்கு வந்து எல்சிஎம் மாதிரி அடுத்தடுத்தது கொண்டு வரக்கூடாது. இதுக்கு நம்மளுக்கு மூணுமே காமனாக மல்டிபிள் ஆகணும். அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள். 8 கப் 4 இது எதுலையா மல்டிபிள் ஆகும்? 4 5 7 இது எதுக்குமே மல்டிபிள் ஆகாது, எதுக்குமே டிவைட் ஆகாது. ஸோ 3 2 தான் ஃபைனல். ஸோ 3 × 2 ஈக்குவல் டு 6. இதுதான் ஹெச்சிஎஃப் ஆன்சர். ஓகேங்களா? புரியுதா உங்களுக்கு? இவ்வளோ தான், ஈஸி மெத்தட்ஸ் தான். வேணால் இன்னும் 2 சம்ஸ் நம்ம போட்டு பார்க்கலாம். நான் எப்போவுமே இந்த மாதிரி நடுவில் ட்ரா பண்ணிப்பேன், எனக்கு அது பழகிடுச்சு. நெக்ஸ்ட்டு எல்சிஎம் ஃபார் 15 24 32 and 45.
இதுக்கு எல்சிஎம். நான் மெத்தட் 2 தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு மெத்தட் 1 உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் மெத்தட் 2 யூஸ் பண்ணுறேன். 15, 24, 32, 45 இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 2 யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் 15 போகாது, 1 2 இது போகும். 16 டைம்ஸ் 45 போகாது, அது அப்படியே எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 டைம்ஸ் இன்னும் இருக்குது. 15 6 ஆர் 6 8 ஆர் 45 அப்படியே எழுதிக்கோங்க. 2 டைம்ஸ் 15 3 ஆர் 6 4 ஆர் 8 45. 2 டைம்ஸ் 15 அப்படியே எழுதிக்கோங்க. 3 அப்படியே எழுதிக்கோங்க, போகாது. 2 டைம்ஸ் போகும் 4. நெக்ஸ்ட்டு 45. 2 டைம்ஸ் 15 அப்படியே எழுதிக்கோங்க. 3 அப்படியே எழுதிக்கோங்க, 1 டைம் போகும் 45. நெக்ஸ்ட்டு 3 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 3 5 ஆர் 15 1 ஆர் 3 1 அப்படியே எழுதிக்கோங்க. இது போகும் 1 ஆர் 5 ஆர் 15. நெக்ஸ்ட் இது ரெண்டுமே வந்துட்டு 5 டைம்ஸில் போகும். ஸோ 5 1 ஆர் 5 1 1 3 ஆர் இது 3ல் மட்டும் தான் போகும். 3 1 1 1 1. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 16 2s are 32 32 into 3 96 into 3 9 3s are 27 28 into 5 8 5s are 40 8 5s are 40 44 plus ஆகும் plus 4 5 2s are 10 11 12 13 14. ஸோ இதுக்கு எல்சிஎம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1440 இதுதான் எல்சிஎம். ஓகேங்களா? புரியுதா? நம்ம நெக்ஸ்ட்டு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். இன்னொன்று ஹெச்சிஎஃப்க்கும் எல்சிஎம்க்கும் சேம் ஆன்சர் வராது, ரெண்டுமே வேறு வேறு தான். ஓகேங்களா? நம்ம ஆனால் இது கேஸ் கண்டுபிடிக்கலாம். 15 24 32 45 இதுக்கு எதுவுமே காமன் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இது 3 டைம்ஸ் போகும், இது 3 டைம்ஸ் போகும், இது 3 டைம்ஸில் போகாது, இது 3 டைம்ஸில் போகும். ஸோ இது எதுவுமே கிடையாது. இது ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 தான் இது ஃபேக்டர். ஹெச்சிஎஃப் என்னன்னா 1. ஓகேங்களா? இதுக்கு 1 தாங்க வரும். ஏன்னா எதுவுமே மல்டிபிள் ஆகாது, 1 மட்டும் தான் மல்டிப்ளை ஆகும், அதனால தான். HCF for 36 and 9 இந்த நம்பருக்கு ட்ரை பண்ணுவோம். 36, 9 3s are 1 2 3 டைம்ஸ் போகும். 3s are 4, 1 இதுக்கப்புறம் போகாது. ஸோ 3s are என்னது 9 9 தான் இதோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேங்களா? இப்போ டெக்னிக்ஸ்குள்ளே நம்ம போகலாம். டெக்னிக் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் டெக்னிக் என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் LCM and HCF ஆஃப் that number. இதான் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் டெக்னிக் இதுதான். ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers, ஒரு 2 numbers எடுத்துக்கோங்க. அந்த 2 நம்பர்ஸோட ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா which will be equal to product of LCM and HCF of that number. ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு சம் நான் இங்கே போடுறேன். எக்ஸாம்பிள், let LCM of 2 numbers is 2079.
அதோட HCF சேம் நம்பரோட HCF என்னென்னா 27. இதோட ஒரு நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டில் ஒரு நம்பர் 189. செகண்ட் நம்பர் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு LCM ஆஃப் தட் நம்பர் அண்ட் HCF ஆஃப் தட் நம்பர். ஓகேங்களா? ஸோ LCM ஆஃப் தட் நம்பர் அண்ட் HCF ஆஃப் தட் நம்பர். ஸோ இங்கே வந்து ஒரு நம்பர் நம்மளுக்கு தெரியும் 189. இன்னொரு நம்பர் நம்மளுக்கு தெரியாது, சே எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். LCM என்னன்னு தெரியும் 2079. இன்னொரு நம்பர் என்னது HCFக்கு என்னது 27. ஸோ இது வந்துட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் வச்சு எக்ஸ் ஈக்குவல் டு 2079 இன்ட்டு 27 டிவைடட் பை 189. ஸோ இது சால்வ் பண்ணோம் அப்படின்னா 297 அப்படின்னு ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? செகண்ட் நம்பர் என்னன்னா இதுதான். ஓகேங்களா? அண்ட் வந்து நீங்கள் வேணால் சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த நம்பருக்கும் 189க்கும் LCM எடுத்து பாருங்கள் அண்ட் HCFும் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு இதே நம்பர் தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் டெக்னிக் என்னன்னா, இப்போது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, LCM கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபார் ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ்க்கு LCM கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃப்ராக்ஷனாக என்ன வரும், எப்படி வரும், A/B இந்த மாதிரி இருக்கும், இந்த மெத்தடில் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு LCM கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா எப்படி எழுதணும்னா, மேலே உள்ளதுக்கு அதாவது HCF ஆஃப் நியூமரேட்டர் LCM of numerators divided by HCF of denominators. அதே HCF கேட்டாங்க, HCF of fraction numbers கேட்டாங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், B/C இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது கேட்கும்போது என்ன பண்ணோன்னா, இதுக்கு HCF ஆஃப் நியூமரேட்டர்ஸ் வந்து HCF கண்டுபிடிக்கணும். டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா LCM கண்டுபிடிக்கணும், டிவைட் பை டினாமினேட்டர். ஓகேங்களா? ஸோ நியூமரேட்டருக்கு HCF கண்டுபிடிக்கணும், டினாமினேட்டருக்கு LCM கண்டுபிடிக்கணும். இது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. LCM கேட்டாங்கன்னா மேலே உள்ள நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஃப்ராக்ஷன் LCM பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் டினாமினேட்டரில் இருக்கிற LCM ஆஃப் 72/250, 126/75, 162/165. ஓகேவா? ஸோ இதுக்கு நாம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இதில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், LCMக்கு நியூமரேட்டர்ஸ் எல்லாமே LCM கண்டுபிடிக்கணும், டினாமினேட்டர்ஸ் எல்லாமே HCF கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அது முன்னாடி என்ன பண்ணலான்னா, இது எல்லாமே நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். இது கீழே இது கம்மியாக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 72/250 இது எவ்வளோக்கு போகும், 3 டைம்ஸ் போகும்னு நினைக்கிறேன். 3 2s 2 டைம்ஸ் போகும், கீழே உள்ளது போகாது 3 டைம்ஸில். ஸோ 2 3s பேலன்ஸ் 1 6 டைம்ஸ், 2 1s 2 4s 2 2s 2 5s. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 126 டிவைடட் பை 75. இது 3 டைம்ஸில் போகும். 3 4s 3 2s 3 2s 6 பேலன்ஸ் 1 5. நெக்ஸ்ட்டு 162 டிவைடட் பை 165. நீங்கள் இது காமனாக தான் டிவைட் பண்ணணுன்னு கிடையாது. நீங்கள் இது எவ்வளோ சின்னதாக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக்குனீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக LCM நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்காக தான் இந்த மெத்தடு. ஸோ இது வந்துட்டு
3 டைம்ஸ்லேயே போகும். 3 5s are 15 balance 1, 4s are 3 5s are 15 balance 1, 5s are. So 54 by 55. ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன கிடச்சிருக்குன்னா 36 by 125, 42 by 25, 54 by 55. ஸோ இதான் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம நியூமரேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், டினாமினேட்டர்ஸ்க்கு HCF கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? 36, 42, 54 இதுக்கு எல்சிஎம். ஸோ எத்தனை டைம்ஸ் போகும்? 3 நாளுமே ஈவன் நம்பர், ஸோ 2 டைம்ஸ் போகும். 2 1s are 2, balance 1 8 are 16, 2 2s are 2 1s are 2 2s are 2 7s are. இப்போ இந்த 3 நம்பருமே 3 டைம்ஸில் போகும். ஸோ 3 டைம்ஸில் டைரெக்டாக பண்ணிடலாம். 3 6s are 3 7s are 3 9s are 3 2s are balance 7, 3 3s are 3 times 2 7 1, 2 times 1 7 1, 7 1 1 1. So 3 2s are 6, 6 3s are 18, 18 into 2, 36 into 3 into 7. 6 3s are 18, 1 3 3s are 9, 10 into 7, 8 7s are 42, 4 7s are 7, 56. 756 வந்து LCM நியூமரேட்டரில் உள்ள வேல்யூ. டினாமினேட்டருக்கு என்ன வேல்யூ வரும்னா 125, 25, 55. மூணுமே 5 டைம்ஸில் போகும். 5 2s are balance 2, 5s are 5 5s are 5 1s are 1. ஸோ HCFன்றது காமனாக மல்டிப்ளை பண்ணுறது தான். ஸோ HCF இதுக்கு என்ன வருதுன்னா ஆன்சர் 5. இதுக்கப்புறம் மல்டிபிள்ஸ் வேறு டிவைசஸ் இல்லை. ஸோ இதுதான். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னா 756 divided by 5. எல்சிஎம் ஆஃப் திஸ் நம்பர் என்னது? 756 divided by 5. இதான் இந்த வீடியோவோட கண்டினியூஷன் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பார்ட் 2வாக ஷேர் பண்ணுறேன். அந்த டெக்னிக்ஸ்லாம் பேலன்ஸ் அதில் இருக்கும். ஸோ நீங்கள் இதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.